இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா how to send email notification after 24 hours of field update using lightning flow. ஓகே, என்ன கான்செப்ட் பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு ஒரு ஃபீல்ட் அப்டேட் கீஸோட ஸ்டேட்டஸ் வந்து க்ளோஸ்டுன்னு மாறினதுக்கு அப்புறமேலே 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமேலே நீங்க அந்த கீஸோட ஓனருக்கு வந்து இமெயில் சென்ட் பண்ணி நீங்க நினைச்சீங்கன்னா அது எப்படி சென்ட் பண்ணலாங்கன்னு இதுல பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஒரு முக்கியமான டாபிக், முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின் ஆல்சோ. ஏன்னா இந்த மாதிரி சொல்ல இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ விச் ஃப்ளோ நீங்க வந்து சூஸ் பண்ணுவீங்க? ஒரு ஃபீல்ட் அப்டேட் நடந்ததை வாட்டி 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமேல நீங்க ஒரு இமெயில் வந்து சென்ட் பண்ணணும். அதுக்கு நீங்க எந்த ஃப்ளோ வந்து சூஸ் பண்ணுவீங்க? ஓகே, ஸோ நம்ம கிட்ட ஃப்ளோல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸ்கிரீன் ஃப்ளோ, ஆட்டோ லான்ச் ஃப்ளோ, ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ, ஷெட்யூல் ட்ரிகர் ஃப்ளோ இருக்கு. இதுல எந்த ஃப்ளோ சூஸ் பண்ணுவீங்க, ஏன் சூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, ஸோ நான் அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் கொடுக்குறேன், ஏன் எந்த ஃப்ளோ நம்ம எப்போ யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. நீங்க நியூ கிளிக் பண்ண ஃப்ளோல போயிட்டு நியூ கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா ஃப்ளோவும் வரும். இதுல வந்து ஸ்கிரீன் ஃப்ளோ நமக்கு தேவையில்லை. ஓகேங்களா, ஸோ ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ, ஷெட்யூல் ட்ரிகர் ஃப்ளோ, ஆட்டோ லான்ச் ஃப்ளோ, இந்த மூணுல நம்ம எது சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ ஷெட்யூல் ட்ரிகர் ஃப்ளோ, ஷெட்யூல் ட்ரிகர் ஃப்ளோ வந்து சூஸ் பண்ணீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமேலு இல்ல 1 டேக்கு அப்புறமேலு அந்த மாதிரிலாம் சென்ட் பண்ண முடியாது. பர்டிகுலர் டேஸ் நம்ம நினைக்கிறப்பெல்லாம் சென்ட் ஆகாது. நம்ம ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு கொடுத்துடணும், இந்த டெய்லி 8 o'clock இது ரன் ஆகு, இல்ல டெய்லி 10 o'clock இது ரன் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி கேஸ்ல வந்துட்டு தான் நம்ம ஷெட்யூல் ட்ரிகர் ஃப்ளோ வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம ஒரு டைம் செட் பண்ணிட்டோம், அந்த டைம்ல இதுவா ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படின்னா மட்டும்தான் வந்துட்டு ஷெட்யூல் ட்ரிகர் ஃப்ளோ வந்து ஒர்க் ஆகும். ஆனா நம்மளுடைய கேஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஃபீல்ட் அப்டேட் ஆனதுக்கு அப்புறமேலு ஆஃப்டர் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமேலு, ஆஃப்டர் சம் பர்டிகுலர் டைம்க்கு அப்புறமேலு இமெயில் சென்ட் ஆகுன்னு நினைச்சீங்கன்னா, அப்போ ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஏன்னா இப்போ சப்போஸ் ஒரு கேஸ் இருக்கு. ஓகே, ஒரு கேஸ்ல வந்துட்டு இந்த கேஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த கேஸ்ல இப்போ ஸ்டேட்டஸ் வந்துட்டு சம்திங் நியூன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டேட்டஸ் வந்து நியூன்னு இருக்கு, இது க்ளோஸ்டுன்னு மாறின, இங்க வந்துட்டு எஸ்கலேட்டட் ஒர்க்கிங் இருக்கு. ஸோ க்ளோஸ்னு சொல்லிட்டு ஒர்க்கிங்ல மாறினதுக்கு அப்புறம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ்கலேட்டட் ஒர்க்கிங் எஸ்கலேட்டட். ஸோ அந்த ஸ்டேட்டஸ் வந்து நான் ஹைட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ சப்போஸ் இந்த எஸ்கலேட்டட் இருக்கு, இந்த எஸ்கலேட்டட் ஆனது கிளிக் பண்ண ஸ்டேட்டஸ் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமேலு 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமேலு நமக்கு மெயில் சென்ட் ஆகணும். ஓகே, அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, ஸோ இது வந்துட்டு இந்த ஃபீல்டு அப்டேட் ஆனதுல இருந்துட்டு அப்டேட் ஆனோடனே இது கால் ஆயிரும். கால் ஆயிட்டு இது வந்து ஆஃப்டர் 24 ஹவர்ஸ் வந்து இந்த ரெக்கார்ட் ட்ரிகர் வந்து ஷெட்யூல் ஆயிரும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஷெட்யூல் ஆனதுக்கு அப்புறமேலே இது வந்து அந்த ஆக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, அது எப்படி பண்ணலாம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நல்லா நம்ம வச்சுங்க, நம்ம கிட்ட வந்துட்டு 3 டைப் ஆஃப் ஃப்ளோ இருக்கு. ஸ்கிரீன் ஃப்ளோ, சாரி 4 டைப் ஃப்ளோ இருக்கு. ஸ்கிரீன் ஃப்ளோ, ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ, ஷெட்யூல் ட்ரிகர் ஃப்ளோ, ஆட்டோ லான்ச் ஃப்ளோ. ஸோ இதுல வந்துட்டு இது எதுவுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. நம்மளோட கேஸ்க்கு ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ வந்து நான் சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணிட்டு கிரியேட் கொடுக்குறேன். ஸோ கிரியேட் கொடுத்த உடனே எனக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கேட்குது. நம்ம என்ன பண்ண போறோம்னா கேஸோட ஆப்ஜெக்ட் வந்து சூஸ் பண்ண போறோம். ஸோ கேஸ் ஆப்ஜெக்ட்ல கேஸ்ன்னு சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ண உடனே இங்க பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு வந்து கிரியேட் ஆகும்போதா, அப்டேட் ஆகும்போதா, கிரியேட் அப்டேட்டா இல்லை டெலிட்டா. நம்ம என்ன நினைக்கணும், இந்த ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் ஆனதுக்கு அப்புறமேல் தான் இந்த இது கால் ஆகும். ஸோ அப்போ நம்ம ரெக்கார்ட் இஸ் அப்டேட்டட் அந்த மாதிரி சொல்லி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு கண்டிஷன் கேட்குறாங்க, என்ன கண்டிஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, இந்த கண்டிஷன்ல வந்துட்டு கேஸ் ஸ்டேட்டஸ், ஓகே, ஸ்டேட்டஸ் ஈக்குவல்ஸ் எஸ்கலேட்டட். இங்க க்ளோஸ்னு வருது, நாங்கள் க்ளோஸ்னு ஹைட் பண்ணதுனால எனக்கு அங்கே வரல. ஓகே, நான் இப்போதைக்கு எஸ்கலேட்டட் வச்சுக்கிறேன். ஸோ கேஸ் வந்து எப்போ வந்து எஸ்கலேட் ஆகுதோ அப்போ வந்து இந்த ஃப்ளோ வந்து ட்ரிகர் ஆகணும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி டைமா இல்லை ஒன்லி ஒன் டைமா? ஸோ நமக்கு ஒன்லி ஒரு டைம், எப்போ ஒரு தடவை வந்து எஸ்கலேட்டட் மாறுதோ அப்போ இந்த மெயில் சென்ட் ஆகும். ஓகே, ஸோ இதுல வந்து 2 இருக்கு, ஃபாஸ்ட் ஃபீல்ட் அப்டேட்டு, ஆக்ஷன் அண்ட் ரிலேட்டட் ஆக்ஷன். ஸோ ஃபீல்ட் அப்டேட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பர்டிகுலர் ஃபீல்ட்ல அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்லயோ இல்லை ரிலேட்டட் ஆப்ஜெக்ட்ல ஃபீல்டை அப்டேட் பண்றதா தான். ஆனால் நமக்கு என்னன்னா இமெயில் சென்ட் ஆகணும். ஸோ இமெயில் வந்துட்டு ஆக்ஷன் ரிலேட்டட் ரெக்கார்ட்ஸ்ல வரும். ஸோ அதை கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுத்துருங்க. ஸோ டன் கொடுத்தோடனே இப்போதைக்கு எல்லாம் லே அவுட் இருக்கு, ஃப்ரீ ஃபார்ம் சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்னன்னு வச்சுங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஒரு கண்டிஷன் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். என்ன ஆப்ஜெக்ட் எப்போ நடக்கணும், என்ன கண்டிஷன்ல, ஓகேங்களா, அது ஆக்ஷன் சூஸ் பண்ணியிருக்கோம். சூஸ் பண்ணதுக்கு அப்புறமேலு ஆட் ஷெட்யூல்டு பார்த்துட்டு இருக்கு பாத்தீங்களா. ஸோ இங்கே தான் வந்துட்டு நம்மளுடைய ஃபங்க்ஷனாலிட்டி இங்கே தான் ஒர்க் ஆகும்.
ஸோ டைம் சோர்ஸ். ஸோ இந்த டைம் சோர்ஸ்ல வந்து when a case is updated, கேஸ் அப்டேட் ஆனது அப்பயா, கேஸ் க்ளோஸ்டா, கேஸ் கிரியேட்டட் டேட்டா, லாஸ்ட் மாடிஃபைட் டேட்டான்னு கேக்குது. கேஸ் அப்டேட் ஆனதுல இருந்துட்டு டே ஆஃப்டர் ஆர் ஹவர்ஸ் ஆஃப்டர் ரெண்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. when a case is updated, கேஸ் அப்டேட் ஆனதுல இருந்து ஆஃப்டர் ஹவர்ஸ். ஓகே, ஆஃப்டர் ஹவர்ஸ்னா 24 ஹவர்ஸ் ஆஃப்டர். ஸோ இந்த இடத்துல நீங்க எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். டே ஆஃப்டர், ஹவர்ஸ் ஆஃப்டர், மினிட்ஸ் ஆஃப்டர், எது இல்லை பிஃபோர் ஆஃப்டர், எது வேணாலும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஹவர்ஸ் ஆஃப்டர் சூஸ் பண்ணியிருக்கேன். 24 ஹவர்ஸ் ஆஃப்டர். எப்படின்னா அந்த கேஸோட ஸ்டேட்டஸ் எஸ்கலேட்டர்னு ஆனதுக்கு அப்புறமேலு கேஸ் வந்துட்டு அப்டேட் ஆகிருக்கணும். அப்டேட் ஆன உடனே 24 ஹவர்ஸ் ஆஃப்டர் இது வந்து ரன் ஆகும். ஓகே. ஸோ பேட்ச் இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் சைஸு. இந்த பேட்ச் சைஸ்ல வந்துட்டு நம்ம 1ல இருந்துட்டு 200க்குள்ள எது வேணாலும் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். ஸோ நம்ம 100 கொடுக்கலாம், 150 கொடுக்கலாம், சம்திங் 2 கொடுக்கலாம், 1 கொடுக்கலாம், 10 கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுக்கலாம். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு 1000 ரெக்கார்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ 1000 ரெக்கார்டா இருக்கும் போது நீங்க எதுவுமே கொடுக்கலன்னா 200 ரெக்கார்டா ப்ராசஸ் ஆகும். இங்க பாருங்க, enter the number of record that batch can process at the same time. So ஒரே டைம்ல எவ்வளவு ரெக்கார்ட் ப்ராசஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேக்குது. The default is 200, which is the minimum and which is the maximum, and the minimum is 1. So 1ல இருந்துட்டு 200க்குள்ள நீங்க எது வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணா இந்த கவர்னர் லிமிட்ல ஹிட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க 10 கொடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, நீங்க எதுவுமே கொடுக்கலன்னா என்ன எடுத்துனா 200 எடுத்துக்கணும். ஓகே, ஸோ இது இன்டர்வியூல கேட்பாங்க. ரெக்கார்ட் ட்ரிக்கர் ஃப்ளோல டிஃபால்ட் பேட்ச் சைஸ் என்னன்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 200 தான் வந்து டிஃபால்ட் சைஸ். ஓகே, இப்போ நான் டன் கொடுத்துறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு லேபிள் கொடுக்கணும். சென்ட் இமெயில் ஆஃப்டர் 24 hours ஆஃப் கேஸ் அப்டேட். ஓகே, அவ்வளோதான். ஸோ இது கொடுத்துட்டு டன் கொடுத்துட்றேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபர்ஸ்ட் வந்து சொல்கிறேன் பாருங்க. இது வந்துட்டு ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ணியிருந்தோம். ஆப்ஜெக்ட்ல என்ன ஆப்ஜெக்ட் எப்போ அப்டேட்டாக கிரியேட்டட் அப்டேட்ல கொடுத்துருக்கோம். கேஸ் ஸ்டேட்டஸ் வந்து எஸ்கலேட்டட்னு இருக்கும்போது. ஓகே, இதில் வந்துட்டு ரிலேட்டட் சூஸ் பண்ணியிருக்கோம். டன் கொடுத்தாச்சு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் கேஸ் அப்டேட் ஆனதுல இருந்துட்டு 24 hours ஆஃப்டர் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அது இப்போதான் நம்ம என்ன பண்ணோம்னா இமெயில் வந்து சென்ட் பண்ணோம். ஸோ இமெயில் சென்ட் பண்ணுறதுக்கு என்னன்னா இங்கே ஆக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த ஆக்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஆக்ஷனில் இந்த இடத்துல இமெயில் டெம்ப்ளேட் வந்து இந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்ல செட்டப்பில் போயிட்டு இமெயில் டெம்ப்ளேட். ஸோ இமெயில் டெம்ப்ளேட்ல ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது சூஸ் பண்ணி வச்சிங்கன்னா ஓகே, இல்லைன்னா நீங்கள் புதுசாக ஒரு இமெயில் டெம்ப்ளேட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆல்ரெடி இருக்கிற டெம்ப்ளேட்டே எடுத்துக்கிறேன். ஏன்னா இமெயில் டெம்ப்ளேட்ல எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க வேணா நீங்கள் பாருங்க. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் கேஸ் செக்கிங்ன்ற இந்த இமெயில் டெம்ப்ளேட் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து விசுவல்ஃபோர்ஸ் டெம்ப்ளேட்டாக இருக்குது. ஸோ நம்ம என்ன இமெயில் டெம்ப்ளேட் இருக்கிறதுல உங்களுக்கு எப்படி சென்ட் ஆகுதுன்னு சொல்லி மட்டும் நான் காமிக்கிறேன். இந்த இமெயில் டெம்ப்ளேட் மட்டும் கிரியேட் பண்ண போதாது, இந்த இமெயில் டெம்ப்ளேட்டுக்கு ஒரு இமெயில் அலர்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இமெயில் அலர்ட். ஸோ கேஸ் செக் இதுதான் இந்த இமெயில் டெம்ப்ளேட்டு. இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி ஒரு அலர்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஜஸ்ட் சிம்பிள் தான் இது. ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவே நீங்கள் பாருங்க. ஓகே, இதில் இந்த இமெயில் டெம்ப்ளேட் அலர்ட்ல வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்ன இமெயில் டெம்ப்ளேட் இந்த இடத்துல சூஸ் பண்ணோம். யூசர் யாருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குது. யூசரா நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணுங்க. ஓனர்னா இந்த கேஸ்ல ஓனர் இருப்பாங்க இல்லைங்களா, இந்த ஓனர் இந்த இப்போ அந்த கேஸ் யாரு கிரியேட் பண்றாங்களோ அந்த கேஸுக்கு ஒரு ஓனர் கிரியேட் அசைன் ஆவாங்க. ஸோ அந்த ஓனருக்கு வந்து மெயில் சென்ட் ஆகணுமா அப்படின்னு சொல்லுறதா வந்துட்டு இந்த ஓனர்னு சொல்லுவாங்க. இல்லை இமெயில் ஃபீல்டா, இல்லை கேஸ் டீமா, இல்லை ரோலு, யூசரு, பப்ளிக் குரூப்ஸ், எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்னென்ன யூசர் இருக்காங்களோ அது எல்லா யூசர் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அடிஷ்னல் மெயில் ஏதாவது வேணா நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. அதுக்கப்புறம் கரண்ட் மெயில் அட்ரஸ். இந்த மெயில் வந்துட்டு எந்த நேம்ல போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குதான். நான் கரண்ட் யூசர் இமெயில் அட்ரஸ் நான் கொடுத்துறேன். யார் ஷெடியூல் பண்றாங்களோ அவங்களோட இமெயில் அட்ரஸ் இருந்தே போகணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது கொடுத்த வாட்டி முக்கியமானது. ஸோ இது முடிஞ்சிச்சு. இந்த இமெயில் டெம்ப்ளேட்டை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இமெயில் அலர்ட்டை நம்மளுடைய ஃப்ளோவில் வந்து சூஸ் பண்ணணும், செக் பண்ணோம். இங்கே பார்த்தீங்கன்னா
ஆல்ல வச்சுட்டு கேஸ் செக்ல இந்த இமெயில் டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ சூஸ் பண்ண உடனே ரெக்கார்ட் ஐடி வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ணோம். அதாவது கேஸோட ஐடி இந்த இடத்துல பாஸ் பண்ணோம். கேஸோட ஐடிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கரண்டாக ரன் ஆகுதோ அந்த ரெக்கார்டோட ஐடி எது நம்ம பாஸ் பண்ணோம். அதுக்கு ரெக்கார்ட் டாட் ஐடி. ஸோ ரெக்கார்ட் டாட் ஐடினா இப்போ கேஸ் ஆப்ஜெக்ட்ல நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதனால இந்த இடத்துல என்ன வரும் பார்த்தீங்கன்னா கேஸோட ஐடி வந்து இந்த இடத்துல பாஸ் ஆகும். ஸோ லேபிள் வந்துட்டு சென்ட் இமெயில் டு கேஸ் ஓனர் அந்த மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ரன் கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இப்போ இங்கே கொடுத்த உடனே நம்ம கேஸோட ஓனர் கொடுத்துருந்தோம். அதனால இதை எடிட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல ஓனர்னு இருக்குங்களா, ஸோ கேஸ் ஓனர் இந்த இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு கேஸோட ஓனர் வந்து இதில் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா இந்த ஒவ்வொரு கேஸுக்கும் ஒரு கேஸ் ஓனர் இருப்பாங்களா, இந்த யூசருக்கு வந்து மெயில் சென்ட் ஆகும். சேவ். ஓகே, ஸோ இப்போ நம்ம இமெயில் அலர்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இமெயில் டெம்ப்ளேட் ரெக்கார்ட் ஐடி கொடுத்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம். இதை வந்துட்டு இப்போ கால் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கால் பண்ணும்போது ரன் இமீடியட் அண்ட் சென்ட் இமெயில் ஆஃப்டர் 24 hours ஆஃப் ஃபீல்ட் அப்டேட் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு நமக்கு. நம்மளோட கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ட் இமெயில் ஆஃப்டர் 24 hours ஆஃப் இதுதான் வந்திருக்கு, சென்ட் இமெயில் நோட்டிஃபிகேஷன். ஓகே, ஸோ டன் கொடுத்துருங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்யூல் பார்த்து ரெண்டுல கிரியேட் பண்ண பார்த்தீங்களா, இதுதான் அது. ஏன்னா இதுதான் வந்து கேஸ் அப்டேட் ஆனதுல இருந்து 24 hours அப்புறமேல நம்ம சென்ட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஓகே, டன் கொடுத்துருங்க. ஸோ இது வந்துட்டு ஒன்று. சப்போஸ் இன்னொரு ஃபங்க்ஷனாலிட்டி ஏதாவது நீங்கள் ஃபீல்டு அப்டேட் நடக்க நீங்கள் நினச்சின்னா என்ன கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த இடத்துல வந்துட்டு அப்டேட் கேஸ் ஃபீல்டு. ஓகே, இதை கொடுத்துட்டு யூசர் ரெக்கார்ட் ஐடி ட்ரிகர் ஃப்ளோ இதெல்லாம் சம்திங் வேணாம் இப்போதைக்கு. இந்த இதில் வந்துட்டு ஃபீல்டில் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல ஜஸ்ட் டெஸ்ட்னு சொல்லி கொடுக்குறேன், ஃபார் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகே, கேஸ் எஸ்கலேட்டட் சம்திங். ஓகே, கேஸ் எஸ்கலேட்டட் கொடுத்துட்டேன். இப்போ திரும்ப வந்துட்டு இது என்ன பண்ணிக்கலாம்னா கொடுக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ரன் இமீடியட்லின்னு சொல்லிட்டு வந்துடும். அதாவது இந்த கேஸ் வந்து எஸ்கலேட்டட்னு சொல்லி ஸ்டேட்டஸ் மாறின உடனே இங்க பாத்தீங்கன்னா கேஸ் அப்டேட் ஆனதுல இருந்துட்டு கேஸோட எஸ்கலேட்டட்னு சொல்லி மாறின உடனே என்ன ஆயிருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்டு இது வந்து நடத்துற ரன் இமீடியட்லி உடனே வந்துட்டு இது வந்து ரன் ஆயிரும் அப்டேட் ரெக்கார்ட்ஸ். ஆனா இந்த மாதிரி கேஸ் அப்டேட் ஆனதுக்கு அப்புறமேலு ஆஃப்டர் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமேலு இந்த இமெயில் அலர்ட் வந்து சென்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ நம்ம இந்த என்ன இமெயில் கொடுத்துருக்கோமோ இமெயில் அலர்ட் அந்த இமெயில் அலர்ட் வந்து இந்த இமெயில் கேஸ் செக்ன்ற இமெயில் அலர்ட் இந்த இமெயில் அலர்ட் வந்து ஃபயர் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு ரன் இமீடியட் ஆக்ஷன் நம்ம கொடுத்துக்கலாம். ஆஃப்டர் 24 ஹவர்ஸும் நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி பண்ணணும் என்னன்னு சொல்லிட்டு நான் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்மளோட சின்ன என்ன பார்த்தீங்கன்னா ஹவு டு சென்ட் இமெயில் நோட்டிஃபிகேஷன் ஆஃப்டர் 24 ஹவர்ஸ் ஆஃப் ஃபீல்ட் அப்டேட் யூசிங் லைட்னிங் ஃப்ளோ. அவ்வளோதான். இதில் இன்டர்வியூ கொஸ்டின் கேட்பாங்க என்ன ஃப்ளோ சூஸ் பண்ணுவீங்கன்னு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் என்ன ஃப்ளோனா ஷெட்யூல் ட்ரிகர் ஃப்ளோனா அந்த பர்டிகுலர் டைமுக்கு தான் நம்ம ரன் ஆகாம நம்ம ஷெட்யூல் பண்ண முடியும். ஸோ 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமேலு இல்லை 24 ஹவர் 18 ஹவர்ஸ்க்கு அப்புறமேலு அந்த மாதிரிலாம் ஷெட்யூல் ட்ரிகர் ஃப்ளோவில் பண்ண முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோ தான் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ ரெக்கார்ட் ட்ரிகர் ஃப்ளோவில் ஃபர்ஸ்ட் என்ன ஆப்ஜெக்ட் அதோடைய ஃபீல்ட சம் நெட்வொர்க் இஷ்யூ சாரி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் என்ன ஆப்ஜெக்ட் சூஸ் பண்ணோம், சூஸ் பண்ணிட்டு என்ன கான்ஃபிகர் ட்ரிகர் என்ன ட்ரிகர்னு சொல்லி சூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன கண்டிஷனு, அதுக்கப்புறம் இது இங்கே வந்துட்டு ரிலேட் ஆக்ஷன் சூஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரே ஒரு டைம் தான் நடக்கும். ஓகேங்களா, ஸோ இது கொடுத்த உடனே இமீடியட்டாக ரன் ஆகிறத வந்துட்டு நம்ம இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம். 24 ஹவர்ஸுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்யூல் ட்ரிகர் ஃப்ளோவில் கேஸ் அப்டேட் ஆனதுலேருந்து ஆஃப்டர் 24 ஹவர்ஸ். அவ்வளோதான், டன் கொடுத்துருங்க.
இப்போ வந்துட்டு இந்த இமெயில் ஆஃப்டர் 24 ஹவர்ஸ்ல இமெயில் அலர்ட் சென்ட் ஆகிற மாதிரி இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம். இமெயில் அலர்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் இமெயில் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணோம். இமெயில் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ண உடனே இமெயில் டெம்ப்ளேட்டுக்கு ஒரு இமெயில் அலர்ட் கிரியேட் பண்ணோம். அந்த இமெயில் அலர்ட் தான் நீங்கள் இந்த இடத்துல கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆக்ஷனை ட்ராக் பண்ணி விட்டுட்டு அந்த இதை வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் தான் கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.